ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓடோட சேனல். டே 2 ஆஃப் 5 இங்க எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம வாகமலையில இருக்கோம். வாகமலை சுத்தி காமிப்பாங்க பாருங்க, சுத்தி பாருங்க. தீபக், நம்ம தீபக் இவர் தான் நம்ம நண்பர். எப்படி இருக்கு டே 2 உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. கிளைமேட் நல்லா இருக்கு, சில்லுன்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கீங்களா? இல்ல ப்ரோ, வந்தது இல்ல. ஓகே, நம்ம பஸ் எடுக்க போறாங்களா? அவங்க அப்படியே வாக்கிங்ல பேசலாம். சொல்லுங்க, இந்த ஏரியால உங்களுக்கு எப்படி இருக்கு? பசங்க கூட எப்படி வைபா இருக்கா? பசங்க செம்ம வைபா இருக்கும், மச்சா இருக்கு ப்ரோ. காலையில சூப்பர் சூப்பர். காலையில சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சு? காலைல சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு ப்ரோ. போட்டோ ஷூட்ல எப்படி பண்ணீங்க? போட்டோ ஷூட்லாம் மாசா போச்சு ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம எங்க போறோம் தெரியுமா? தெரியல ப்ரோ, எனக்கே தெரியாது ப்ரோ. கூட்டின்னு போறாங்க, நம்மளும் போறோம் ப்ரோ. ஏன்னா நீ ஃபுல்லா இங்கதான் இருக்க போறோம். ஜீப்ல தானே போவோம் ப்ரோ. ஆமா, ஜீப்ல தெரியல, பஸ்ல தான் போறோம் நினைக்கிறேன். ஆமா நம்ம பாத்தீங்கன்னா டே 1ல ஒரு கேர்ளை பார்த்திருப்போம். அந்த கேர்ளை தான் இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாம், கண்டென்ட் நிறைய இருக்குது. கலைமகள் சொல்லுப்பா, எப்படி இருக்கு இந்த இடம்? இந்த இடமா ஏதோ டீ எஸ்டேட் மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னு சரியா தெரியல. மோஸ்ட்லி அதானே. நம்மளோட மேடம் எங்க? எந்த மேடம்? காயத்ரி மேடம். அது அங்க ஓடுது. வாங்க, ஃபோக்கஸ் பண்ணி போய் பிடிக்கலாம். அவங்கதான் கண்டென்ட். சரி, ஓகே, ஆன் பண்ணுங்க. இவங்க தான் நம்ம ஓட்ட விட சேனல் ஹீரோ. இவரு கோ ஹீரோ எங்கடா? இல்ல, நான் கேட்பேன். இப்போ நீங்க வந்து ஐவி பத்தி, இந்த மலையை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. இது மலையானே தெரியல எனக்கு. ஏன் தெரியல? ஏதோ இங்க மலை இருக்கு, மேடு இருக்கு, பள்ளம் இருக்கு, மரம் இருக்கு, கல் இருக்கு. இதை பத்தி ஒரு மலை தெரியலையா? சரி, ஓகே. டக்குன்னு இந்த மாதிரி கேட்டா எனக்கு பேச வராது. சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்ல ஆசையா தான் இருக்குது. ஆனா போண்டா வந்து சரியா உப்பு இல்ல, போண்டால உப்பு இல்ல, சுத்தமா உப்பு இல்ல, வாயில உப்பு இல்ல. ஆமா, நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, போண்டா சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். கேரளா வந்தா நீங்க கம்பல்சரி அந்த போண்டா ட்ரை பண்ணி தான் போகணும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லலாம்? நேத்து ட்ரிப் எப்படி இருந்துச்சு? நேத்து ட்ரிப் அது ட்ரிப் மாதிரியே இல்ல. ஆமா, சரி, ஓகே, கட் பண்ணிடலாம். காய்ஸ், 2வது நாளே போட்டிங்ல ஸ்டார்ட் பண்றோம். பாருங்க, நம்ம நண்பர்களோட சேட்டையெல்லாம். கண்டினியூ பண்ண போல. டேய், ஏதாச்சும் பேசுங்க. டேய், தொண்டை பாட்டு பாடுங்க. நோ கமெண்ட்ஸ் டா. ஐ அம் ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அனுபவம் புதுசா இருக்கு. யாரா கத்துனாடி சொல்லி அத்தனை ஈட்டுப்படி போட்டி கத்தவே மாட்டேங்க. பாட்டு பாடு. அங்க போனா உட்காருங்க, ஆடுங்க போட்டு.
போடமா முடியலையா போறா வேலை நீ போடே போடு போடு அப்படிதான் அப்படியே ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல போட்டை தடுத்தக்கிடுச்சு. போடுறேன் நீ என்ன பண்ண இந்த பக்கம் போடுறா. இந்த பக்கம் தான் இந்த பக்கம் தள்ளாதானே அதான் இந்த பக்கம் வரும். சுத்தம்டா அப்படியே போதும் நான் நிறுத்திடுறேன். நண்பா வெயிட் பண்ணு நண்பா வெயிட் பண்றா நண்பா வெயிட் இங்க இருக்குனால சுத்துதோ. இல்லடா டூர் போய் போறது சரியில்லடா இவனுங்க. நீ இப்படியே போட்டு குமரா ஏதோ பண்ணிட்டுறாங்க யாரு ஓவர்டேக் பண்ணலாம்டா. பாஸ் கமான் குமரா கமான். திருப்பி சுத்தம் ஆதி கமான் ஆதி யூ கேன் ரா ஆதி யூ கேன் ஆதி கமான் முடியும் வெளியே கமான்
ஒரு பக்கம் வெயிட் போடுறான். இனி அங்க இல்ல இந்த இடத்துல நில்றா சாயுதுரா ஒரு பக்கம். குட் பை அங்கே இரு. இப்ப கரெக்டா இருக்கா? அவ்வளவுதான். இப்படி பண்ணு டைட்டானிக். அந்த பக்கம் திருப்பி ஆப்போசிட்ல போறா. ஆதித்யா ஆப்போசிட். டூ மூவ்ஸ் ஆப்போசிட். போறா சைடா போடு. ஃப்ரண்ட் போடு. ஆதி ஆதித்யா கபாட் என்ன ஃப்ரெண்ட் பண்ணான்டா. டொம்முன்னு இச்சோன்னா அப்படியே சரிஞ்சுனே போயிடுவாடா. போடுடா. இப்ப ரிவர்ஸ் கீழ போடு. ரிவர்ஸ் உல்டா அங்க போண்டா. கைஸ் போட் எடுத்துன்னு வந்து நம்ம சூழல் சொல்லிட்டோம். மறுபடியும் எப்படியோ கடைசியில் போட் எடுத்துன்னு வந்து சேஃபாக லேண்ட் ஆகிட்டோம் நாங்கள் இந்த பக்கம். இப்போ அடுத்து நம்ம நண்பர்கிட்ட போட்டிங்கோட ரிவ்யூ அப்படின்னு கேட்டுடலாம் வாங்க. கணேஷ் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிங் வந்து நல்லா தான் இருந்துச்சு. நான் ஒண்ணு கைதான் வலிக்குது. அதுல எங்க ஐவி அண்ணா வந்து ஒரு தைரம் விட்டாரு. இன்னும் பக்காவா இருந்துச்சு. அந்த தைரியத்தை பத்தி நம்ம பேசிட்டோம் முன்னாடியே. லேட்டா வந்து பேசுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அந்த தைலம் வீடியோ எங்கே மிஸ் ஆயிடுச்சு. கடைசியில் நான் ஷார்ட்ஸாக போட்டு மேம் ரிவ்யூ ரிவ்யூ மட்டும் சொல்லுங்க டக்குனு. இட் வாஸ் ஆசம் ஆக்சுவலி. நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம், பாட்டு பாடணும், ஃபன் பண்ணோம், எல்லாமே சூப்பரா இருந்தது. மேம் வந்து புதுசா ஒரு டூல்ஸ் பண்ணிருக்காங்க. இல்ல அப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட அன்பான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த பூ வாங்கி பறிச்சு கொடுத்தாங்க. சோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இது விஷப்பூன்னு தெரியாது. அவன் எனக்கு விஷம் வைக்கிறதுக்காக கொடுத்திருக்கானே தெரியலப்பா. நல்லா உங்களுக்கு டெமன் தாக்குவாங்க. நான் இதுல எது நான் விஷம் எதுதாங்க வாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா போய் அந்த ஆதி காலத்து டிராக்டரை பார்க்க போறோம். இல்ல மச்சான் எரியுதுடா கிரீன் லைட்டு. அதனால வா போலாம். டிராக்டரை பார்த்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வரலாம். நீங்க இங்க எத்தனை நாளா இருக்கீங்க? நாங்க நிறைய நாளா இங்க. தமிழ் எப்படி தெரியும்? தமிழ் நாங்க தமிழ் தான். தமிழ் தானா? தமிழ் இருக்கு, மலையாளமும் இருக்குங்க. மலையாளம் தெரியுமா? மலையாளம் தெரியும். ஒரு 2 வார்த்தை மலையாளத்துல. இவங்களே எவ்வளவு இருந்து வருது? நான் எங்க இருந்து? சென்னையில இருந்து வருது. எப்படி பதில் சொல்றது? நாங்க பதில் எப்படி சொல்றது? தெரியும் ஆனா பேச முடியாது. பேசதெல்லாம் தெரியும். எங்க இந்த காலேஜ்ல இருந்து பாரு. காலேஜ்ல இருந்து சும்மா டூர் மாதிரி சுத்தி பாக்குறதுக்கு. நீங்க என்ன பண்றீங்க? நாங்க இங்க எங்க பிள்ளைய எல்லாம் மெட்ராஸ்ல வேலை. பேத்தியா இருக்கு. பேத்தியா இருக்கா? 3 வயசு ஆயிடுச்சா? சென்னையா? சென்னை தான். சரி ஓகே போய் டிராக்டர் பார்க்கலாம். பாய் 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 பாய். குமரன், கவின், உட்காந்து உள்ள உட்காந்து ஒரு செல்ஃபி எடுக்க போறோம். ஆன்டிக் பீஸ் தான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன ஸ்டேரிங் தான் ஒர்க் ஆகுதா? ஸ்டேரிங் ஒர்க் ஆகல. இங்க ஆக்சிலேட்டர் பிரேக் எதுவுமே இல்ல. நோ மேம் 2 minutes.
சரி ஓகே உட்காந்தாச்சு போலாம். கேஸ் இதுக்கப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ணி மீட் ஹவுஸ் விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே போய் ரீல்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நாங்கள் ட்ரக்கிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வாட்டர் ஃபால்ஸும் போய் பார்த்துருந்தோம். இதுக்குனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பர்த்டே செலிப்ரேஷனோட ஒரு இந்த ட்ரிப் ஒரு ஃபுல் மெமரிஸோட நல்லா போச்சு. அண்ட் கடைசியாக ஃபயர் கேம்போட அந்த ட்ரிப்பும் முடிஞ்சிச்சு, இந்த விளாகும் முடிஞ்சிச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.